கழுத்து வலிக்கான எக்ஸசைஸ் இன்னைக்கு நான் சொல்லித்தரேங்க. கழுத்து வலிங்கிறது கழுத்தில் மட்டும் இருக்கிறது இல்லை, கழுத்துலேயும் வலிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்ட், ட்ரப்பீசியஸ், சர்வைக்கல் மசில்ஸில் வலிக்கலாம். காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்ட் வரலாம், காதில் வலி வரலாம். ஒரு பக்கம் தலைவலி, தலையில் குத்துற மாதிரி, இல்லைன்னா யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி, ஒரு மாதிரி கிடினஸ் மாதிரி வரலாம். முன்னாடி இருக்கிறதே அப்படியே சுற்றுற மாதிரி, இல்லை நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம். வாமிட் வர மாதிரி இருக்கும் ஆனால் வராது. கண்ணில் மயமயன் இருக்குது, கண்ணில் வலி, இந்த இடத்துல வலிக்கிறது, இந்த தாடையில், வாயில், பல்லுல எல்லாம் சம்டைம்ஸ் வலிக்கும், ஃபேஸ் ஃபுல்லாக வலிக்கும். இதை தவிர அதே ப்ராப்ளம் ஒரு ஸ்கேப்புலா பின்னாடி இருக்கிற எலும்புக்கு போய் அதே இது செஸ்ட் பெயினாவோ, செஸ்ட் பெயின் மாதிரியோ, இல்லை பிரெஸ்ட்லேயோ இந்த இடத்துல வலிக்கலாம், மேலே குத்துனா வலிக்கலாம், டெண்டர்னஸ். அதுக்கப்புறம் இந்த ரிப்ஸில், இந்த ஸ்டர்னம்லாம் வலிக்கலாம். ஸ்டர்னமில் வலிக்கிறது, ரிப்ஸில் வலிக்கிறதெல்லாம் இருக்கலாம், காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ். அப்புறம் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி, கை விரலில் மரமரப்பு, கையே ஓஞ்சி போகிற மாதிரி இருக்கலாம். எந்த வேலையுமே செய்ய முடியாது, ரெஸ்ட்டே இருக்கணும். எங்கெங்கேயோ வலிக்கிறத நினச்சி அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தம், ஒரு சோகம், ஒரு ஃப்யூச்சரை நினச்சி பயம், நம்ம குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுவோமோ, நம்மளுக்கு இதய நோய் வந்துருச்சோ, நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதோ, ஏதோ சுற்றுதே, ஒரு வேளை நம்மளுக்கு பிபி வந்துருச்சோ, இல்லை சுகருக்கு லோ ஆயிடுச்சோ, இல்லை ஏதாச்சும் ஒன்று நம்ம இறந்துருவோமோ, இல்லை நம்ம ஐசியூவில் அட்மிஷன் ஆயிடுவோமோ, இது மாதிரி பல எண்ணங்கள் வரலாம். ஏன்னா நல்லா இருந்தால் தானே நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இப்படி எண்ணம் வர்றதுனால உங்கள் வீட்லேயோ இல்லை வெளியிலையோ என்ன சொல்லலாம், நீ போய் சைக்காட்ரியை பாரு, உனக்கு ஏன் இந்த வயசில் வருது, நீ சைக்காட்ரிஸ்ட்டை பாரு, உனக்கு அப்படி உனக்கு எல்லாம் மன பிராந்தி அப்படின்னு சொல்லலாம். அது மேலும் உங்களை கஷ்டப்படுத்தலாம். நம்மளுக்கு இவ்வளோ வலிக்குது ஆனால் நம்ம சொன்னால் மட்டும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அது கொஞ்சம் தப்பு தான் அவங்க சொல்கிறது. ஏன்னா உண்மையாலுமே உங்களுக்கு வலிக்குது தான், உண்மையாலுமே தலை சுத்துது தான், உண்மையாலுமே செஸ்ட்ல பெயின் வருது தான். அது தவிர பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க, டக் டக் டக்னு இங்கே அடிக்கிற மாதிரி, இது எல்லாமே உண்மையாலும் உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க நிறைய மருத்துவமனை ஹாஸ்பிட்டலாக போறீங்க, ஆனால் அதை எக்ஸாக்டா கண்டுபிடிக்கல நீங்களோ இல்லை வேறவங்களும் கண்டுபிடிக்கல. இது உங்களுக்கு மன அழுத்தம், இது மன பிராந்தி, இது சைக்காட்ரி பார்க்க வேண்டியது, இந்த மாதிரி சொல்றப்போ டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகி இந்த மன அழுத்தத்தினால இன்னும் மேலே மேலே நீங்கள் வருத்தத்துக்கு உள்ளாகி அந்த வருத்தத்தினால மேலே மேலே கழுத்துக்கு உண்டான துன்பம் வருது. ஆனால் உண்மையாலும் இது என்ன தெரியுங்களா, உண்மையாலும் இதை சரி பண்ணாதானே நீங்கள் ஒரு மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. உண்மையாலும் வலிக்காமல் இருந்தால் தானே. உண்மையாலும் வலிக்காமல் இருக்கணும்னா உண்மையாலும் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். உண்மையாலும் என்னன்னு கேட்டால் சர்வைக்கல்ல, ஸ்பைனல் கார்டில் இருக்கிற சர்வைக்கல் தான் நம்ம எண்ணத்தை எல்லாமே கண்டக்ட் பண்ணுது. நீங்கள் இது நாள் வரைக்கும் யோசிச்சது, நினைச்சது, செஞ்சது எல்லாமே இப்போ நீங்கள் கோபம் ஓங்கி இப்படி அடிக்கிறீங்க, கோபம் வந்தது மூளைன்னு வச்சுக்கோங்க, ஓங்கி அடிச்சது ஸ்பைனல் கார்டு. மூளை சொல்கிற எல்லாத்தையும் மோட்டார் அண்ட் சென்சரி அண்டு நீங்கள் நிற்கிறது, நடக்கிறது, இப்போ நான் பேசுறது எல்லாமே ஸ்பைனல் கார்டு. அதுலேயும் ஃபஸ்ட்டு மூளைக்கு ஒட்டி சர்வைக்கல் இருக்குது. சர்வைக்கல் இருந்து தான் இந்த துன்பமெல்லாம் வருது. சர்வைக்கல் ஸ்பைனு கொஞ்சம் கொஞ்சமாக மோஸ்ட்லி 34 வயசுக்கு மேலே தேய்மானம் ஆகுது. சிலருக்கு முன்னாடியே ஆகுது. ஓவராக பைக் ஓட்டி, ஓவராக வேலை செஞ்சு, ஓவராக என்ன செஞ்சாலும் ஓவராக மன அழுத்தாய். இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த வலி வருது. சர்வைக்கல்ல எலும்பு தேய்மானம், ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு விலகிறது, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, அப்புறம் ஒரு ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்பல்ஸ், டிஸ்பலாப்ஸ், டிஸ்ப்ரொட்ரூஷன், பிரேக்கியல் நியூராலஜியா, இதுக்குள்ளே தான் ஏதாச்சும் இருந்துக்கிட்டு அதனால் இந்த வலியெல்லாம் ரேடியேட் ஆகி இன்ஃப்ளமேஷன் உள்ள நீர் கோர்த்துக்கிட்டு அப்புறம் மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகி அது மசில் ஸ்பேசம் அப்படியே டயர்டாகி அதனால எல்லாம் வலிக்குது. இந்த வலிக்கு எக்ஸசைஸ் தான் தீர்வு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் தீர்வு. என்ன செய்யணும், செய்யக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் இந்த வலியை கண்டுபிடிச்சிங்கன்னா சரி பண்ணலாம். இந்த வலி மோஸ்ட்லி 95% கழுத்து வலியாக தான் இருக்குது, இந்த சர்வைக்கலோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு. இல்லை அதனோட காம்ப்ளிகேஷனான காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ், டினிட்டஸ் இதுவாக தான் இருக்குது. இதுக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். கழுத்தை நேராக வச்சுட்டு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7 தடவை, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7 தடவை, ஓகேங்களா? அப்புறம் இந்த மாதிரி 7 தடவை ஷோல்டர் பிரேசிங். இதில் என்ன தப்பு நடக்குதுன்னா, யாருமே இதை ரைட்டாக செய்ய மாட்டேங்கிறீங்க. ரைட்டாக செஞ்சால் கரெக்டாக இருக்கும். என்னை பார்த்து இப்போ நான் ரொம்ப நேரம் இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்ல முடியல, என்னோட ஆன்லைன் கிளாஸாக இருந்தால் சொல்லுவேன். ஏன்னா அது 7 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 7 நாளைக்கு நடக்குது. இது நான் கொஞ்ச நேரம் தான் போட முடியும், இல்லாட்டினா ஓடாது. மேலே
10 கவுண்ட்ஸு எலிவேஷன், கீழே 10 கவுண்ட்ஸ். இதுல எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, கழுத்தை நேராக வச்சுருக்கணும் இந்த மாதிரி. இது இந்த 4 எக்ஸசைஸ் உங்களை நல்லாவே இந்த பெயின்லேருந்து குறைக்கும். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எல்லா பெயினும் குறைச்சி தண்ணி 3-4 லிட்டர் குடிச்சு பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டு மன அழுத்தம் இல்லாமல் ஹாப்பியாக இருங்க. ரொம்ப வண்டி 2 வீலர் ஓவராக ஓட்ட வேணாம். தலைவாணி மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி, சைடில் படுத்தா பெரிய தலைவாணி, எப்போ எந்திரிச்சாலும் சைடில் திரும்பி கையூன்னு எந்திரிக்கிறது, சாஃப்டான மெத்தையில் படுக்காமல் ஃப்ளாட்டான தரையில் பாய் போட்டோ இரும்பு கட்டில் மரக்கட்டிலையோ படுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். தலையை ஆட்டி பேசுகிறத கம்மி பண்ணுங்கள். யாரும் கூப்பிட்டா உடம்போட திரும்புங்க, தலையை மட்டும் திருப்பாதீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இதுலேருந்து வெளியில் வரலாம். கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரபிள் இருந்தால் கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா ஃபிசியோதெரபிஸ்ட் எனக்கு கால் பண்ணலாம். அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.